Hi guys, welcome back to my channel. Instagramல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த எக் கீ ரோஸ்ட் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல சைடுல தர இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜார்ல தண்ணியில ஊற வச்ச 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பொடி தண்ணி சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். 3 முட்டை உடைச்சு ஸ்கிராம்பிள் பண்ணிக்க போறேன். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக் நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா செஞ்சு வச்சிருந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த பவுடரும் இதுல சேர்த்துக்கலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வரும்போது எக் இதுல சேர்த்துக்கலாம். சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செஞ்சாச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கீ ரோஸ்ட் சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்து கூடயும் நல்லா இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.